Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Ramabhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. நாராயண சாமி கூட இருக்கிறவெல்லாம் நாங்கள் பிரதேசத்தில் 4 பேர். அதில் பெரிய ஆள் பாம்பே, ஒரு மெட்ராஸு, ரெண்டாள் மெட்ராஸ், அப்போல்லாம் போயாச்சு. 3 பேரும் போயாச்சு. நான் மட்டும் வைக்கிறது. 1932 ஜன்மம் 90 ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறது இல்லை. எனக்கு வேறு அண்ணா என்னோட அவளுக்கு இது புராதனமாக பழைய ஆளுகள்லாம் இங்கே இருந்த வழக்கம். அப்போ அதில் 500 வருஷம் பழைய இது. அப்போது இது வந்துட்டு அப்படியே இருந்துட்டு அவள்லாம் பெரியவாள்லாம் வர்றதுக்கு போயிட்டு இப்படி இது மாதிரி ஆளுகள்லாம் இருந்துகிட்டு இருந்தாள். அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு நெல் கிருஷி உழவாளம் தான். ஒன்றும் இல்லாத ஒரு 5-6 குடும்பங்கள் தான் உள்ளது. இந்த மாதிரி ஏகாசிகள் நாங்கள் புறப்புக்கு தான் போனோம். 1940 இந்த கிருஷ்ணன் கோவில் ஓட்டுப்பறை பெஞ்சபடி இதே டைப்பு பெஞ்சு அதுக்கு பூஜைக்கு இருந்து அது எங்கள் பழைய ஆளுகள் சொன்னாங்க நம்பூராரோடு தாக்கம்னு ஆக்கம். அதாக்கம் இந்த கருமனை மணக்கால் தானே இல்லையா? அப்போ இது அடுக்கலை கொள்ளவும் அது ஐயப்பன் கொள்ளவும் அப்படின்னு சரி பூஜை. அது நான் அப்போ ஒன்றும் கழிக்க முடியாது. ஜீர்ணிச்சு போயிடுச்சு. ஜீர்ணிச்சு போடுறதுன்னு இந்த பட்டையெல்லாம் வச்சு கட்டி ஒரு உத்தர பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் ஆகும். அது அது ஒன்று செல்வியில்லாதிக்கு இதாகிடுது. இந்த இடத்துக்கு 1300 பல பாட்டமாக்கும் சுவாமிக்கு. பாக்கி இந்த சுற்றுவட்டால் உள்ள பின்னாடி இருக்கிற சொல்லி கல்விகள் எல்லாமே அவரோடு தான். அவளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கொல்லத்தில் போய் உற்சவம் வருது, அந்த ஒரு கொலை வாழைக்காயோ பழமாக கொண்டு வைப்பா. 4 கொடுப்பா. 4 லட்சம் ரூபாய் ஒரு சமாளமாக்கும் அன்னைக்கு. இந்த இங்கே அப்படி இருக்கிற காலத்தில் இந்த 1940 இவர் வடக்கஞ்சியிலிருந்து சீமான் முதல மணியையர் விஎஸ் மீனாட்சி சுந்தரன் டாக்டர் அவரோடு அப்பா அவர் மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்த கோவில் இப்படி கிடக்கிறது. அப்போ கிராமத்தில் செய்கிறதுக்கு அவர் இல்லை. அப்போ இதை நன்னாக்கி 42 கிரகம். அப்போ அவர் ஒரு 12 கிரகம் கட்டி 12 பேரை குடியேற்றணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீமான் KS சிதம்பரகர் சொல்லுவோம். இங்கே வந்து சுப்பிரமணியாச்சார் அவருக்கும் மதுரையில் கிடையாக்கம். பார்த்த வந்து நான் இந்த மாதிரி இந்த கோவிலை நன்னாக்கி தரேன் அப்படின்னு வந்து அதுக்கு என்ன செய்யணும்.
அப்போ இங்கே நமக்கு வசதி இல்லையா, அவர் சீமான் சிதம்பரையர் பெரிய கடம், அவருக்கு ஒரு 10,000 நெல் வரும். அவரோட மலையில் மரங்களை எல்லாம் கொடுத்து இங்கே கல்வி கட்டி அப்படி ஆகிட்டு அந்த மதுரை மணி ஐயர் கேட்டுக்கோ, அந்த மதுரை மணி ஐயர் இந்த கோவிலை சரியாக்கிட்டு என்ன அப்போ கும்பாபிஷேகத்தை கேட்டார். கும்பாபிஷேகம் கேட்டு அந்த அங்கே இருக்க சுவாமி அது சேர்த்து அது எப்படி ஆச்சுன்னு கேட்டால், காடாக கிடந்த இடத்துல இந்த மாதிரி அந்த கல்வி பிரவாகம் கண்டுட்டு அப்போ அந்த கொடிவாளால் இது பண்ணி அப்படி ஒன்றை பேர்த்தா இன்னொன்று அப்படியே எல்லாம் செய்யும். அது அப்படி எடுத்துப்பா அப்போ ஒரு சுயம்பு அப்போ அன்னைக்கெல்லாம் பெரிய குறிப்பில் அஷ்டபங்களை பண்ணி படுத்தோடனே இது சாஸ்தாவாக்கும் சாஸ்தாவாக்குன்னு சொல்லி அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து அவர் 1114 மலையாள வருஷம் இங்கிலீஷில் வந்துட்டு 30 எனக்கு 9 வயசு 43 அதை கும்பாபிஷேகம் கட்சி அந்த மாதிரி எல்லாம் கல்கள் படி கம்ப்ளீட்டாக உள்ள ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது. இந்த சுவாமி இருக்கிற இடம் வந்துட்டு இந்த நடுவாசல் மாதிரி ஒரு அச்ச கல் அப்படியே விரித்து அது வேக பீடத்தை வச்சுருக்கு, ஜெயண்டல்ல அப்படி அப்படியே கும்பாபிஷேகம் கழிச்சிட்டு அவர் மதுரைக்கு போனார். அவர் 2 வருஷம் லெவலுக்கு போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் செஞ்ச வயதில் அப்புறம் இது ஆழ்வு பேத்தில் படுத்துக்கிட்டு இருந்தார், வெள்ளம் குடிக்கிறது விழுந்து விட்டார். அப்படி போயிட்டார். போயிட்டார் டாக்டர் ஒரு வக்கீல் 2 வக்கீல் 3 உள்ள அவள் மேலே எல்லாம் செய்வாள். ஐயப்பன் கோவில் எப்படியாச்சா அது ஐயப்பன் கோவிலுக்கு செய்யலாம் அது அப்படின்னு நன்னாச்சு எல்லாம். அப்போ ரதோத்சவம் ஆக்கி விட்டான் அந்த கோவிலுக்கு. இங்கே வந்துட்டு அந்த கோவிலுக்கு ரதோத்சவம், இந்த கோவிலுக்கு நவராத்திரி. இங்கே கொடி பிரதேசம் அதை கட்டி பார்த்தல நம்பூரால் காலத்தில் நம்ம காலத்தில் இல்லை. இப்போ நம்பூரால் பண்ணி இடமா கிடைக்கு மனை அது 43 அப்படி ஒரு இருந்து ஒருத்தர் பூஜை கழிச்சிக்கிட்டு இருந்தால் இந்த நெல் வரும். நெல் அன்னைக்கு குடியாமல் சொன்னால் கொடுத்து விடுவா, சாட்டி பிடிக்க மாட்டோம். இப்போ தானே இந்த கதையில் 43 1943 இங்கே தேர் பழைய தேர் அது ஜெகரித்து கிடக்கிறது, அதை ஓட்ட முடியாது, பட்டையை போட்டுக்கிட்டு மூடி வச்சுருக்கு. அவர் சீமான் வேங்கு சுப்பாமணின்னு சொல்லுவாள். சேப்பரை கால் வந்து இருக்கல அங்கே மங்கல் டேமுடைய கிருஷி 1100 பார்த்தவங்கள பூமிங்க நடக்கும். இன்றைக்கி டேம் இருக்கு, டேமுக்கு கீழே. அப்போ அவர் வந்து சரி சேது படிங்களை சொல்லி திருவையாருக்கு பக்கத்தில் கண்டியூர் கேட்டிருக்கீங்களா? திருப்பதி கண்டியூர் திருவையார். நான் அங்கே உள்ளதா இல்லை. அந்த கண்டியூர்லேருந்து நம்ம பிரசித்த ஆசாரிகள் 4 பேர். அப்போ அதில் பெரியவன் சிங்காரம், முருகையர், நாராயணன், சபதி 4 பேரை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஆசாரிகள். அந்த காலத்தில் இந்த மாதிரி சாமியிலோ கீமியிலோ ஒன்றும் இல்லை, அட்டு போட்டு நிறுத்துகிறதும். இங்கே உள்ள ஆசாரிகள் எல்லாம் மரத்தை சைஸ் பண்ணி கொடுப்பான். அவள் வந்து 2 வருஷம் அதை இந்த மாதிரி சட்கோன், இந்த தேர் சட்கோன் 8 இப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சட்கோன்னு பேர். சட்கோனில் பதினஞ்சு சாமியை வெள்ளோட்டம் விட்டு வச்சு அப்படி செய்து ரதோத்சவம் அவருக்கு. இங்கே நவராத்திரி உற்சவம் இவருக்கு 45 என்ன பண்ணு கேட்டால் ஜபாகேஷ சமயமாக்கும், ஜப்பான் குட்டி போட்ட சமயமாக்கும். ஒரு பேருக்கா நேதாஜி சுபாஷம், கேப்டன் லட்சுமி பண்ணிட்டு ரேஷன் காலம், ரேஷன் மும்மரமான ரேஷன், வெள்ளக்காரத்தோடு ஆட்சிக்கு அப்படி இருக்குது. அதில் நாங்கள் மக்காச்சோளம் இந்த பயரமாக்கும் இங்கே ரேஷன் கடையில் விளைவோம்.
சிவப்பு மண்ணெண்ணெய் இதெல்லாம் கழிச்சு விட்டாரு நம்மளும் செய்தோம். அதை விளையாடு 47 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் கிடையாது நமக்கு கொஞ்சம் தெரியுமா அங்கே விளையாட்டாமே. அப்போ நான் இங்கே இருக்கிறேன். நான் வந்துட்டு தெரியாது அங்கே இல்லை. எங்கள் மாமா சின்ன மாமா எங்களுக்கு 2 மாமா உண்டு. பெரிய மாமாவோட வீடாக அந்த வீடு அப்படி விட்டு பெரிய அழகும். சின்ன இன்னொரு மாமா அவர் தஞ்சாவூரில் எல்லாம் எங்கள் பகுதியா நாங்கள் சொல்கிறோமே. இந்த 47 வீட்டில் 5-6 பேர் தான் இப்படி வீட்டு தஞ்சாவூரில் இல்லை. அவரோடு காரணமாக நாங்கள் தஞ்சாவூரில் நான் திருக்காட்டுப்பள்ளி திருவியார் திருப்பதி அந்த மாதிரி கண்டியூர். அப்போ கண்டியூர் எல்லாம் இந்த ஆச்சாரியெல்லாம் எனக்கு அதுதான் தெரியும். ஜனதாலையில் இங்கே கணக்கு தான் பருவா 45 வருஷம் ஆரம்பிச்சு எல்லாம் ஆச்சு. 47 ஆச்சு, 48, 49 அப்படியே ஓடிகிட்டே இருந்து எல்லாம் நல்லா கிளம்புது. அப்போ எல்லா வீட்லேயும் நிறைய பசுக்கள் உண்டு. ஒரு ஆற்றுல 2-3 பசு இல்லாத இருக்காது. பால் தயிர் மோடி நெய்க்கு ஒன்றுக்குமே கஷ்டம் கிடையாது. அப்போ ஹைஸ்கூலுக்கு வந்துட்டு சின்ன ஸ்கூல் இங்கே நான் மிடில் ஸ்கூல் இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்து வெள்ளக்காரத்தில் அதுக்கு வடக்கஞ்சேரியில் மிடில் ஸ்கூல் ஃபஸ்ட் ஃபார்ம் படித்தேன். എന്നിട്ട് அப்போது எங்கள் அம்மா இந்த 2 பேருக்கு எனக்கு தம்பிக்கு அண்ணா வைதிகம் போயிட்டா. எங்களுக்கு என்ன பண்ணுறது எங்கள் அண்ணா அப்பா அப்படின்னால நாங்கள் 2 அவருக்கு போயிட்டோம். எங்கள் அண்ணா பெரிய அங்கே இல்லை. எங்கள் மாமா ஒரு பெரிய ஹோட்டலில் குக்காக்கம் நாராயணசாமியோட பேர் என்னோட பேர் நாட்டாளர்கள். அவரோட பேர் சொல்லாத கொடி கட்டி பிறக்கும் அந்த மாதிரி அழகும். ஆனால் எழுந்திட்டு நான் 48 மாட்டுக்கு அதை இங்கே வந்து இப்படி இன்னும் இங்கே 50 இப்படி கோவில் நின்றுருந்தேன். அதான் ஃபஸ்ட் எலெக்ஷன் 51 இல்லையா எப்போ இல்லையா அது 8 மெட்ராஸுக்கு போயிட்டு 1 வருஷம் இருந்து இங்கே இல்லை எல்லாம் உலக 50 அங்கே 3 வருஷம் இல்லை 54 இந்த மாதிரி ரதோத்சவம் நடக்குது. நல்லா நடக்கும். ஆனால் இத்தனையும் பெரிய ஆழ்வாழ்வு பண்ணுறதுக்கு வழி இல்லை. நல்லா நடக்கும். இங்கே வந்த வெளியே தானி தம்பி அப்போ அவங்க அண்ணா பெரிய அண்ணா அவர் வைதிகனாக்கு இந்த பூஜை எடுத்துக்க சொன்னேன். அப்போ அண்ணா கூட சகாயத்துக்கு நான் வர்றேன். நான் அண்ணா கூட இருந்து அண்ணா கூட 40-50 கொல்லம் எழுதிலாக்கிறது எல்லாம் മനസ്സിലാക്കിയത്. അതാക്കി വന്ന് മനസ്സിലാക്കി സാധിക്കാറ്. അപ്പോഴേ അണ്ണൻ அந்த பூஜை പിന്നെ കുട്ടികളെല്ലാം അണ്ണാവോട് 3 വയസ്സ് நல்ல இதில் வந்தால் ஒரு இடத்துல இங்கே படித்து பாம்பே அமெரிக்கா துபாய் எல்லாம் வந்துருக்கல அதெல்லாம் இல்லை. நாங்கள் அப்படி இல்லை. இந்த காலத்தில் இருந்த வீடு எங்கள் மாமா எங்களுக்கு அம்மைக்கு அக்காவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு கலரில் தான் கல்பேரி விளம் பார்வதியம் அங்கே வந்தாங்க. எங்கள் அப்பா நீலேஸ்வரம் அப்பா வந்து பழைய மெட்ரிகுலேஷன் ஃபஸ்ட் நிலையம். அப்போ இங்கே சரி 52 பூஜை எடுத்துட்டாங்க. 50 ஃபஸ்ட் எலெக்ஷன் കഴിഞ്ഞത് நான் சகாயம் செய்து கொடுத்தது. எனக்கு 62 கல்யாணமும் ஆச்சு. இங்கே தான் பொண்ணு நடந்தது. அதை எடுத்துட்டு நான் திருஷ்ணாப்பள்ளிக்கு போனேன். எனக்கு இருக்குது எங்கள் மாமா காரணம் இந்த தஞ்சாவூர் திருஷ்ணாப்பள்ளியை கண்டி இருக்கிறது ரொம்ப பிடித்தம். அது அப்படி இருந்து அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இப்போ எல்லாரும் சேர்ந்து போய் இது ஐட்டம் அவன் ஆகிட்டு எல்லாரும் பிடிச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் காசு சுவாமிங்க நிறைய கொடுக்கலாம். நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு അത് ഇത് നമ്മൾ കരിമൽശ്ശേരി ഗ്രാമത്തിൽ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി അയ്യപ്പ ക്ഷേത്രത്തിലെ ശാന്തിക്കാരനാണ് ഞാൻ வந்துட்டு 25 வருஷமாக நான் இருக்கேன். இல்லை ரொம்ப கம்பீரமாக காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. உற்சவங்கள்லாம் சொல்ல ரதோத்சவம் உற்சவம் ஐயப்பனுக்காக்கும். கிருஷ்ணனுக்கு வந்துட்டு நவராத்திரி அஷ்டமி ரோഹിണി ഇതെല്ലാം നടക്കും. വിഘ്നേശ്വരനുക്ക് ഇത് ചതുർത്ഥി നടക്കും. പിന്നെ നാഗരർക്ക് ദേവിയർക്ക് എല്ലാവർക്കും തുല്യ പ്രാധാന്യം കൊടുത്തിട്ടുള്ള ഉത്സവങ്ങളാക്കി ഇങ്ങനെ നടത്തണം. എല്ലാം ഗംഭീരമായി നടന്നിട്ടിருக்கு. இங்கே யாரும் இல்லாட்டாலும் கொஞ்சம் தான் வீடுகள் இருந்தாலும்
പഴയ പോനവരെല്ലാമാരും വന്നിട്ട് ഇങ്ങനെ ചേർന്ന് നിന്നുകൊണ്ട് ഞങ്ങൾ ആരുടെയുമേ പിരിവൊക്കെ പോകത്തില്ല. എല്ലാവരുമാ ഡൊണേഷൻ തന്നിട്ട് അപ്പോൾ എല്ലാവരുമാ ഉത്സാഹിച്ചിട്ടാക്കും കാര്യങ്ങളെല്ലാം നടത്തിയിട്ടിരിക്കുക. ഇതുവരെ என்னோட பேர் சந்திரன். இந்த பாலக்காடு ராஜாவாயிட்டு நமக்கு இந்த கோவில் தான் தினம் தந்தது. பின்ன ஒரு சாமியாராக்கும் இங்கே இருந்தது. சுவாமியாராக்க எங்களுக்கு குள்ளஞ்சாமியார் அவராக்கும் இந்த கிராமத்தை எங்களுக்கு தந்தது. அவரோடு தான் சொத்தெல்லாம் இங்கே உள்ளது. அது இப்போ மாறி எடுத்து இப்போ கிராம சமூகமாக்கும் இதெல்லாம் நடத்துறது. கிராமத்தில் இருக்கிற பிரஜைகள் மட்டும் பிராமண சமூகமாக்கும் இதை நடத்தி தந்துட்டுருக்கு. பாக்கியுள்ள என்னோட பேர் கணேசன். இந்த கிராமத்தில் மெயின் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரதோத்சவமாகும். இது 5 நாளைக்கு நாங்கள் இங்கே பண்ணுவோம். 25 டிசம்பர் 25 அது தனு 10 கொடியேறிட்டு தனு 14 இங்கே வந்துட்டு ரதோத்சவம். அதுக்கான ஆராட்டு இங்கே வந்து ரதோத்சவம் வந்துட்டு ஐயப்பன் இங்கே எங்கள் ஐயப்பன் வந்துட்டு கருமனை സ്വയംഭൂവാക്കും ஐயப்பன் இங்கே அவளோட அனுகிரகத்தாலேயாக்கும் எங்களுக்கு எல்லா ப்ராஸ்பெரிட்டி இங்கே நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு இது எல்லாத்துலேயும் இங்கே இந்தியாவிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் இது விட்டு கொடுக்காமல் வந்து நடத்தி நன்னா போயிட்டுருக்கு. இதே மாதிரி இனியும் ஃப்யூச்சர்லேயும் நடக்கணும்னாக்க எங்களுக்கு ஆகிரகம். என் பேர் மணிக்குட்டி. நான் இங்கே சாந்தி கழிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு இங்கே வாத்தியார் இருந்தார் முன்னாடி. நாங்கள் இதில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வருஷம் நல்லா நடந்துருந்தது. நல்ல இது எல்லோரும் நல்லா ஒத்துரிமையாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போயும் நல்லா நடக்கிறது. இன்னும் அதுபோல் நடக்கணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஐயப்பரை. என் பேர் ஸ்வேதாரண்யேஸ்வரன். ராசப்பன் கூப்பிடுவா. രഥോത്സവം നടക്ക തുടങ്ങിയിട്ട് ഏകദേശം ഒരു 75 വർഷം മേലെ ആയാச்சு ഞങ്ങൾ தெரிஞ்சிட்டு என்ன. அப்போது எல்லோரும் வயிற்றுப்பொழப்புக்காக வெளியில் போயிட்டு அந்த டைமானால் எல்லோரும் வருவா. 25 காலம்புரை டிசம்பர் 25 தனு 10 அன்றைக்கி ராத்திரி கொடியேற்றம். கொடியேற்றத்துலேருந்து இன்றைக்கி 30 தனு 15 கொடி இறங்கி சாயந்தரம் பானக பூஜையோட உற்சவம் கழியிறது. கிராமம் வந்துட்டு இங்கே முன்னாடியெல்லாம் ஒரு 40க்கு மேலே வீடு இங்கே இருந்தது. இப்போது ஏகദേശம் ஒரு 10 வீடு குறவாக இருக்குது. 30 வீடு இன்னும் இருக்குது. இப்போது നേരത്തെ 40 வீடு இருந்து அது ചിലതെല്ലാം உடஞ்சி போயிடுது. எல்லாம் ചിലവാളെല്ലാം கொடுத்துட்டு போயிட்டா. அதனால் 30 வீடு இப்போ நிலவில் இங்கே இருக்குது. ஆனாலும் எல்லா ஃபேமிலி போகிற வீட்டில் ஆனாலும் நிறைய ஃபேமிலி வந்து இது ரொம்ப நன்னா கொண்டாடுறா. നമുക്ക് അത് തന്നെ വേണം. അപ്പോൾ ഞാൻ ഇനിയൊരു കേൾവി എല്ലാവരും എല്ലാ വർഷവും വന്ന് ഇത് നന്നാ നടത്തി തരத்துக்கு. என்னோட பேர் ஹரி. நான் வந்து சிதம்பரம் ரோடு பிள்ளை. இங்கே இப்போது கொஞ்ச காலமாக இப்போது தேர் இடையில கொஞ்சம் கம்மியாக இதெல்லாம் இருந்தது. அதாவது ஒரு இந்த ஜோரில் நடந்துட்டு இருக்கல. ஏன்னா திருப்பி எல்லோரும் வந்து ஒரு ஜோராக ஒரு எல்லாரோட பார்ட்டிசிபேஷனோட ரொம்ப கிராண்டாக நடக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அது இன்னும் மேலும் இனியும் சந்தோஷமாக அதே மாதிரி எல்லோரும் பார்ட்டிசிபேஷன் കൂടുതലാകണം എന്നുള്ള ഒരു ഭയങ്കര ഒരു ആഗ്രഹം இருக்குது. அந்த ஆகிரகம் எல்லாருமா சேர்ந்து இந்த வந்தவரெல்லாரும் சேர்ந்து அவ ரிலேட்டிவும் கூட ஒருக்க சொல்லி മനസ്സിലാക്കി നമ്മളോട് ഊരാക്കും நம்ம வந்து எல்லாரும் போய் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ஜோராக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக்க அந்த நடத்தണം എന്നുള്ള ഒരു മനസ്സിലിരിக்கிற அந்த ஆகிரகங்களை வெளியில் திறந்து சொல்லி எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா I'll be the happiest person. And எனக்கு ஒரு பர்சனலி எனக்கு ஒரு ஃபீலிங்கு இனிமேலேருந்து எல்லா வருஷവും വരുമെന്നുള്ള ഒരു ആഗ്രഹവും இருக்குது. வரணும் എന്നുള്ള ஆഗ്രഹம் இருக்குது. തീർച്ചയായും வரவும் செய்வேன். மேக்ஸிமம் பரமாவதி ശ്രമിப்பேன். இந்த மாதிரி எல்லாரோட செல்ஃப் ப்ராமிஸை ஒரு ரெசல்யூஷன் எடுத்து எல்லோரும் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி அது பிகாஸ் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஷைச்சிருக்கிற இதுவும் எங்கள் கிராமத்தோடு மாத்திரமல்ல ப்ராப்ளம், பல இடங்கள்லையும் நடக்கிற காரியங்கள் தானே இது. பட் இட் இஸ் அவர் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி ஹவ் டு என்ஷூர் தட் this is taken care of by our own resolution. because വേറെ ആരും വെളിക്കാരിൽ ആരും വന്നിട്ട് ഒന്നും പണിത്തര പോகிறதில்லை. നമ്മളോட കാര്യങ്ങൾ നമ്മൾ தான் സോൾവ് பண்ணிக்கணும். നമ്മളെല്ലാവരുமா சேர்ந்து റിസോൾവ് பண்ணிக்கிட்டு முன்னால் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். சுவாமியே சரணமைப்பா.
நமஸ்காரம். என்னோட பேர் வெங்கடேஷ். நான் 40 வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன். 40 வயசாச்சு எனக்கு. இங்கே இருக்கிற பிரதிஷ்டை என்னன்னா கிருஷ்ணனாக்கும், கிருஷ்ணமூர்த்தி ஐயப்பனாக்கும். இங்கே கிருஷ்ணர், அதுக்கப்புறம் கணபதி, பின்ன நாகர் இருக்கார், சிம்ஹநாத பகவதி, சுயம்பு ஐயப்பன். இங்கே நடக்கிற வழிபாடுகள் என்னெல்லாம்னா கிருஷ்ணனுக்கு வந்து சாரஸ்வத புஷ்பாஞ்சலி நடக்கிறது, கணபதிக்கு வந்து குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறா, சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷம், அதோடாக்கி நாகருக்கு சஷ்டி அபிஷேகம் நடந்துட்டுருக்கு, தைப்பூசம் ரொம்ப விசேஷமாகவே நடக்கும். அந்த மாதிரி ஐயப்பனுக்கு தான் ரதோத்சவம், நீராஞ்சனம், எள்ளுத்திரி அந்த மாதிரி உண்டு. தேவிக்கு சுயம்பர புஷ்பாஞ்சலி ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணால் வேகம் கல்யாணமாகும். ரொம்ப சக்தியார்ந்த தேவியாக்கும். ஐயப்பனும் தான் சுயம்பு ஆனதுனால ரொம்பவே ஆசீர்வாதம் பண்ணி எங்களை எல்லாரையும் ரொம்ப நன்னா இருக்க வச்சிருக்காரு ஐயப்பன். அதனால இப்போ நாங்களாக்கும் கமிட்டி குட்டிகள் முன்னாடி வந்து வயசானவா நடத்தின்னு இருந்தா இப்போ எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறா. நாங்கள் தேர் நடத்துகிற சமயத்தில் நினச்சிப்போம் எப்படி இத்தனை கான்ட்ரிபியூஷன் வரும், எப்படி நடத்த போகிறோம்னு. அதில் நிறையவே பகவான் தந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கு கோவிலில். இங்கே ஓப்பனிங் டைமிங் அப்படின்னா கார்த்தால 5 மணிக்கு கோவில் திறந்து விடும். 8:30 மணி வரைக்கும் ஆக்கும் கோவில் உள்ளது. പിന്നെ ഇത് വരേണ്ട ഇടം വന്ന് തൃശ്ശൂരിലേന്ന് നമുക്ക് കരിമനശ്ശേരി ചൊല്ലുற ഇടമാക്കും. ഇത് വരേണ്ടത് വന്ന് ഏകദേശം ഒരു 30-35 കിലോമീറ്റർ എടുക്കും. പാലക്കാടിലേന്നും സെയിം ഡിസ്റ്റൻസ് ആണുള്ളത്. കോയമ്പത്തൂരിലേന്ന് ഒരു 40 to 42 കിലോമീറ്റർക്കുള്ള ഇരിക്കും. சாயங்காலம் டைமிங் வந்து க்ளோசிங் டைமிங் எங்களுக்கு 5 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு 7:30 மணிக்கு நம்ம சாத்தி விடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி குருவாயூரப்பன் வாத்தியார் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருக்கா, எனக்கு அது அത്ര தெரியாது. குருவாயூரப்பன் வாத்தியார் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து வேத பண்டிதனாக்கும் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவள் பிள்ளை மணிக்குட்டி அண்ணா இருந்தா, அவெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு வாத்தியார் பண்ணார். இப்போ வந்து இந்த கிராமத்துலேயே அவள் அப்பாவும் பண்ணிட்டு இருந்தா. சுரேஷ் அண்ணா சொல்கிற அண்ணாவுக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்கா. அவள் அப்பா இங்கே பண்ணியிருக்கா. நிறைய பேர் வைதிகாலாம் நிறைய வந்துட்டு வேத பாராயணம் കാര്യങ്ങളെല്ലാം ഇപ്പോൾ இந்த 5 நாளைக்கும் நடந்துட்டுருக்கு. எல்லா வேதமும் சதுர்வேதமும் பாராயணம் பண்ணுறாங்க. ரொம்ப ஜோராக நடந்துட்டுருக்கு. இங்கே கவுண்டின்ய கோத்திரம் வடமாளாக்கும். கிரகச்சரணம் இல்லை, வடமா கவுண்டின்ய கோத்திரமாக்கும். இங்கே மோஸ்ட்லி கோத்திரங்கள் நிறைய பேர் உண்டு, கோத்திரம் நிறைய உண்டு. மோஸ்ட்லி கவுண்டின்யம் இருக்குது. இங்கே അടിമക്കാവ് ഇங்கே ഓരോരുത്തർക്കും ഇங்கே കത്തിക്കുളം ചൊല്ലിയിട്ടൊരു കോവിൽ இருக்குது. പിന്നെ കിഴക്കഞ്ചേരി நிறைய இடமுണ്ട്. இங்கே மாங்கோட்டுக்காவு அப்படி நிறைய இடமுண்டு. நிறைய இடத்துலேருந்தும் வரா. அவளுக்கு ஓരോரு அடிமக்காவு. சிலപ്പോൾ இந்த கோவிலே அடிமக்காவாக இருக்கிறவாளும் இருக்கலாம். இப்போ தெரிஞ்சு வர சமயத்தில். பின்ன இங்கே நாகசுப்ரமணியன் கோவில் இருக்கு ஒன்று, ரொம்ப விசேஷமான கோவில். அது வந்து இந்த மாங்கோட்டுக்காவில் அவளாக்கு நடத்திப்பு. பட் நம்ம கோவிலில் வர மாதிரி அவள் அங்கே கோவில் என்னெல்லங்கால் நூறும் பால் அந்த மாதிரி ஓരോரு விசேஷங்களுக்கு ஓരോன்று பண்ணுவா. இப்போ சாஸ்தாபிரீதி அவள் அங்கே பிரச்சனை வச்சு பார்த்ததில்ல. சாஸ்தாபிரீதி பண்ணணும்னு சொல்லி இங்கே 19ஆம் தேதி சாஸ்தாபிரீதி நடந்தது. அது கழிஞ்சு இப்போ அங்கே வரவாள்லாம் இங்கேயும் தொழறதுக்கு வருவா. இங்கே வந்தவாளுக்கு அங்கேயும் போகலாம். ரொம்ப விசேஷமான கோவிலாக்கும். எல்லாரும் வாங்கோ. May 22 நடந்தது. ரொம்ப ஜோராகவே கும்பாபிஷேகம் நடந்தது இங்கே 2023. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயின்னு இருக்கு. மேலும் எல்லா வருஷமும் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி வந்து நல்லபடியாக நடத்தி தரணும்னு வேண்டிக்கிறேன்.